வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கூடைக்கு எப்படி கார்ட்போர்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. கூடையும் நாங்களே பின்னி கூட கார்ட்போர்டும் நாங்களே வச்சு கொடுக்குறதுனாலும் நாங்கள் வச்சு கொடுத்துருவோம். இல்லை நாங்கள் பின்னிடுவோம், கார்ட்போர்ட் மட்டும் எங்களுக்கு தேவைப்படுது, கார்ட்போர்ட் கூட இப்போ நாங்கள் கடையில் வாங்கிக்கிறோம், ஆனால் அதோட மெட்டீரியல்ஸ் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்குரிய மெட்டீரியல்ஸும் நான் சேல்ஸ் பண்ணுறேன். அந்த புஷ்ஷு வாசர் ரிவீட் அதையும் நான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேணுன்றவங்க கேளுங்க. இப்போ அந்த எப்படி மெஷர் பண்ணுறீங்க, அந்த கார்ட்போர்ட் எப்படி மெஷர் பண்ணி நீங்கள் கட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. அதே மாதிரி என்னென்ன கூடைகளுக்கெல்லாம் அந்த மாதிரி கார்ட்போர்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற டவுட்டும் கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் நான் 3 விதமான கூடைகள் போட்டிருக்கேன். அருங்கோண கூடை, 2.5 ரோலில் கூட, 3 ரோலில் கூடன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதாவது ஒரு 2 ரோலுக்கு மேலே ஒரு கூடை போடுறப்ப நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் வெயிட் வைப்போம் அதில். அப்போ அந்த வெயிட்டெல்லாம் தாங்கிறதுக்கு உங்களுக்கு அந்த கார்ட்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதே இது நீங்கள் இந்த கூடைகளை வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னா தயவுசெய்து கூடைக்கு அட்டை போட வேணாம். வாஷ் பண்ணாமல் இருக்கிற கூடைகளுக்கு நீங்கள் அட்டை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கூடைக்கு அட்டை போடுறோம் போடல, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கூடைக்கு அடியில் குச்சி சொருங்க, அதுவே நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த கூடைக்கு எப்படி லென்த்து, கூடையோட லென்த்தும் வித்தும் எப்படி அளக்குறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். இதை நீங்கள் பாருங்கள், கார்னர் டு கார்னர் அளக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு சென்டிமீட்டரில் நீங்கள் இந்த மாதிரி அளந்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்கேலில் இது வரைக்கும் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, இன்னமும் கொஞ்சம் இருக்குது உங்களுக்கு அளக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், 30 வரைக்கும் நீங்கள் அளந்துட்டு திரும்ப அதிலிருந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அளந்துக்கணும். இப்போ இதில் 34 சென்டிமீட்டர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த லென்த் 34 சென்டிமீட்டர். அப்புறம் இந்த கூடைக்கு பேஸ் பார்க்கணும். பேஸ்னா வித்து, அந்த வித்து நீங்கள் இந்த மாதிரி அளந்துக்கோங்க. இப்படிதான் கூடைக்கு நீங்கள் லென்த்தும் வித்தும் அளக்கணுங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த டவுட் எனக்கு இருக்கு. ஏன்னா இப்போ கூடைக்கு நான் புஷ் வாசர் ரிவீட் கொடுத்துருவேன், கார்ட்போர்டு என்கிட்ட கேட்குறப்ப அந்த கூடைக்கு அளக்க தெரியல. அதனால இந்த மாதிரி தான் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணணும். லென்த்தும் வித்தும் அளந்து கொடுத்துட்டிங்கன்னா கார்ட்போர்டோட சைஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்புறம் அதுக்குரிய தேவையான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கூடைக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது கூட நான் வீடியோ தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னு அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. இன்னைக்கு இந்த கூடைக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் இதுதாங்க புஷ்ஷு வாசர் ரிவீட்டு. நீங்கள் இந்த மாதிரி பேக்கெட்லேயும் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு இப்போ ஒரு கூடைக்கு தாங்க நான் போட போகிறேன், எனக்கு அதுக்கு தேவையான கார்ட்போர்ட் புஷ்ஷு வாசர் மட்டும் கொடுங்க, நான் லென்த்து இதெல்லாம் சொல்லிடுறேன்னு சொன்னாலும் உங்களுக்கு அதுக்குரிய தேவையான மெட்டீரியல் மட்டும் நாங்கள் கொடுப்போம். அதாவது ஒரு புஷ் அப்படின்னா 2 வாசர் வரும், ஒரு ரிவீட் வரும். ஓகேவா? ஒன்று வைக்கிறதுக்கு. இதே இது மாதிரி நம்ம 4 கார்னர் அந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ், ஒரு கூடைக்கு எத்தனை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணி நீங்கள் எங்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் அது மாதிரி பண்ணிடுவோம். இது ரிவீட்டு. இந்த மாதிரி கேப் இருக்கும் அந்த ரிவீட்டில், நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதை மாதிரி இதுதாங்க பெரிய சைஸு கார்ட்போர்டு இந்த மாதிரி விற்குங்க. நான் இந்த மாதிரி பெரிய சைஸாக கார்ட்போர்டு நான் வாங்கி வச்சுக்குவேன். நம்ம பார்த்தோம்ல லென்த்தும் வித்தும் நம்ம எப்படி அளந்தோம், அந்த அளவுக்கு நான் கார்னராக அந்த மாதிரி மெஷர் பண்ணி நாங்கள் கட் பண்ணி வச்சுக்குவேன். நான் கட் பண்ணிவிட்டு அந்த கூடைக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். நான் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கார்ட்போர்டு வேணும்னாலும் இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்களோ சைஸு அந்த அளவுக்கு நான் அளந்து கொடுத்துருவேன். நான் உங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், அந்த கார்ட்போர்டோட சேர்த்தும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி மீடியமான சைஸு கூட, கொஞ்சம் பெரிய சைஸ் கூடைகளுக்குலாம் இந்த மாதிரி அட்டை போட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சைஸுக்கு நம்ம வெயிட் கம்மியாக வைக்கிறதுனால அதுக்கு தேவைப்படாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.